நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது வெளிப்புறம் அழகா இருந்தா பத்தாது. உள்ளுக்குள்ள நம்மளுடைய தூக்கத்துல இருந்து எழுந்தோன்ன உடம்பு வந்து படுக்கையில நம்ம இருக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலா இருக்கிறோம். எழுந்தோன்ன உடம்பு வந்து தலைமுடி உதிர்றது, கை கால் வலிக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியான ட்ரை ஃபுட், பீஸா, பர்கர், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னாலும் அது கிளீன் பண்ணிக்கும். அதனால நைட் நேரத்துல தூங்கி. வணக்கம். ஒரு வீடு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கணும் அப்படின்னம்னா அதோடைய வெளிப்புற தோற்றம் அழகு மட்டும் பத்தாது. அந்த வீடு நல்ல ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல வந்து ஒரு கிச்சன்ல வந்து ப்ராப்பரா தண்ணி வெளியில போகல, பாத்ரூம்ல தண்ணி வெளியில போகல, ப்ராப்பர் எக்ஸாஸ்டர் இல்ல, அப்ப என்ன ஆகும்? அந்த வீடு ரொம்ப ஸ்டிங்கியா இருக்கும், குப்பை சேர்ந்துரும், கழிவுகள் வெளியில போகாது, தண்ணி தேங்கிக்கும், நிறைய கொசு வரும், ஈ வரும், கரப்பாம்பூச்சி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கான்சிக்வன்சஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது வெளிப்புறம் அழகா இருந்தா பத்தாது. உள்ளுக்குள்ள நம்மளுடைய உடம்பு சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்த்தோடைய ஸ்கின்னுக்காக நிறைய நம்ம கேர் எடுத்துக்கிறோம். வெளியில வந்து நிறைய விதவிதமான சோப்புகள் போடுறோம், நிறைய விஷயங்கள் கேர் எடுத்துக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள கிளீனா இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு கேள்விக்குறியா இருக்கு. நிறைய பேர்த்துடைய பிரச்சனையுமா இருக்கு. காலைல எந்திரிச்சுன்னா டாய்லெட் போக மாட்டேங்குது, மலம் சரியா கழிய மாட்டேங்குது, தூக்கத்துல இருந்து எழுந்தோன்ன உடம்பு வந்து படுக்கையில நம்ம இருக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலா இருக்கிறோம். எழுந்தோன்ன உடம்பு வந்து வெர்டிக்கல் பொசிஷன் வந்தோன்ன கிராவிட்டி ஃபோர்ஸ் காரணமா எழுந்த ஒரு 10வது நிமிஷத்துக்குள்ள நம்மளுடைய வயிறு சுத்தமாகணும். ஆனா இன்னைக்கு இது நிறைய பேர்த்துக்கு குதிரை கொம்பா இருக்கு. ஸோ இத ஈஸியா நம்ம சரிப்படுத்த முடியும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதி சிக்கலா இருக்குது. எல்லா நோய்களுக்கும் அடிப்படையா இருக்குது. சக்கரை வியாதி, ப்ரெஷர், கேஸ் ட்ரபிள், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ளோட் ஆகிறது, பசி இல்லாம இருக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய குருத்துக்கள் வர்றது, தலைமுடி உதிர்றது, கை கால் வலிக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆதாரம் மலச்சிக்கல். ஸோ இதையே நம்ம எப்படி சுலபமா சரிப்படுத்திக்கலாம்? மலச்சிக்கல் வந்து நம்மளுடைய பெருங்குடல்ல இருந்து நம்மளுடைய கழிவுகள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கழிவுகள் பிரிஞ்சு வெளியில வரணும். அதனால முதல்ல நம்ம சாப்பிடுற உணவு சரியான உணவா இருக்கணும். சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் நல்ல ஜூசி ஃபுட்டா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ட்ரை ஃபுட்டா சாப்பிடுறோம். தோசை, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரியான ட்ரை ஃபுட், பீஸா, பர்கர், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், ஸோ இது எல்லாமே வயிற்றுக்குள்ள போய் பசை மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இந்த உணவுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்துறதுல முதல் இடம் வகிக்கிறது. ஸோ இதுல மாற்றி இதுல வந்து ஃப்ளஷ் பண்ணணும் அப்படின்னம்னா, தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னம்னா, அதுக்கு நல்ல ஃபைபர் ரிச் ஜூசி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கணும். பழங்கள், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், திராட்சை, காய்கள்ல கீரைகள், நல்ல ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், உதாரணத்துக்கு ட்ரை கிரேப்ஸ், ஃபிக், அத்திப்பழம், பேரிச்சம்பழம். ஸோ இதெல்லாம் தண்ணியில ஊற வச்சு அதை சாப்பிட்றப்போ ஈஸியா நம்மளுடைய பாடி ஃப்ளஷ் அவுட் ஆகும். காலையில எழுந்த உடனே ஒரு 2-3 ஜூசஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஹெல்ப் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஜூஸ் அப்படின்னம்னா ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ். ஒரு பெரிய நெல்லிக்காய்னா ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய்னா 2 நெல்லிக்காய். அதுல விதை எடுத்துட்டு அந்த ஃப்ளஷோல கூடவே வந்து இஞ்சி, புதினா இலை, இதை மிக்சியில அரைச்சு ஒரு 200 ml தண்ணி ஊத்தி அதைய வடிச்சு குடிச்சிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள வயிறு நல்லா கொஞ்சம் ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கும். அது கிளீன் பண்ணிக்கும். ஸோ இது ஈஸியான ஒரு மெத்தட். 2வது மெத்தட் வந்து வெண்பூசணி ஜூஸ். வெண்பூசணி ஜூஸ் அதுல இருக்கக்கூடிய தோலையும் விதையும் எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் அரைச்சு அது கூட வந்து புதினா இலையும் இஞ்சியும் போட்டு அரைச்சு அதையும் அதே மாதிரி ஒரு 200 ml காலையில் நல்லா அரைச்சி எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். 3வது விஷயம் வந்து இளநீ, டெண்டர் கோகனட் வாட்டர். இதை குடிச்சிங்கனாலும் வயிறு ஈஸியா கிளீன் ஆகும். ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா டயட் மூலமா நீங்க கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணும். அடுத்தது தூக்கம். நீங்க நைட் வந்து நேரத்துல சாப்பிட்டு நேரத்துல தூங்குனீங்க அப்படின்னம்னா காலையில எழுந்துன்னு 5 to 7 இந்த நேரம் வந்து பெருங்குடல் தன்னை சுத்தப்படுத்திக்கிற நேரம். பாடியே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காவே கிளன்சிங் பண்ணிக்கிற நேரம். ஸோ அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னம்னாலும் அது கிளீன் பண்ணிக்கும். அதனால நைட் நேரத்துல தூங்கி நேரத்துல எழுந்திருக்கணும். 3வது விஷயம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஏன்னா பெருங்குடல் வந்து தண்ணி இல்லை அப்படின்னம்னா மலத்துல இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி மலத்தை வந்து ட்ரை பண்ணும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். பொதுவா வந்து ஒருத்தருக்கு வந்து நார்மலா
தேவைன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் தேவைப்படும். நீங்க இதே வந்து வெயில் அதிகமா இருக்கக்கூடிய நேரமா இருந்தது அல்லது பிசிக்கல் ஒர்க் அதிகமா பண்றீங்க அப்படின்னம்னா யூ நீட் 1 more liter. ஆர் இதே இது ரொம்ப கூலிங்கான ஏரியால இருக்கிறீங்க, அதிகமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னம்னா யூ மே ரெக்வயர் 2 liters. ஸோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ உணவு, உறக்கம், நீர், இது 3 முக்கியம். 4வது விஷயம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ். நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா வாக் பண்றதோ அல்லது யோகா பிராக்டிசஸ் பண்றதோ, அபான வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய சில ஆசனங்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய மோஷனை வந்து வெளியில தள்ளி விடுறதுக்கு பெருங்குடலை பலப்படுத்தக்கூடிய சில ஆசனங்கள் இருக்கு. பவன முக்தாசன், அதாவது நம்மளுடைய மாலாசன், இது மாதிரி நிறைய ஆசனங்கள். ஸோ இந்த ஆசனங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான முறையில கத்துட்டு அதை பண்ணலாம். அல்லது நீங்க நல்ல ஜென்ரல் வாக்கிங், நீங்க ஃபாஸ்ட் வாக்கிங் போனீங்கன்னா கூட சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல உடல் உழைப்பு, மேபி கார்டனிங் ஒர்க்கா இருக்கலாம் ஆர் எனிதிங் பிசிக்கல் ஒர்க். ஸோ இந்த 4 விஷயங்களையும் சரிவர நம்ம செய்தோம் அப்படின்னோம்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாவே இருக்காது. அதனால ஈஸியான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் தோ உங்களுக்கு இதெல்லாம் கடைபிடிச்சும் உங்களுடைய வயிறு கொஞ்சம் கெட்டியா இருக்கு, ப்ராப்பரா மோஷன் போகல, கேஸ் ட்ரபிள் அதிகமா இருக்கு, சோர்வா இருக்குது அப்படின்னோம்னா கட்டாயமா எங்க மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கறத நாடி மூலமா கண்டுபிடிச்சு என்ன அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கறதையும் நாங்க டீச் பண்றோம். தேங்க்யூ.